ஸ்டார்ட்டா ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தா நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, காலையில் வந்து நம்ம சூரிய உதயம் பார்க்க வந்தோம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறம் விவேகானந்த மண்டபம் அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் வட்டக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையை பார்த்தோம். நம்ம அதை பற்றி பிறகுதான் நமக்கு தகவல் தெரிஞ்சது. அது வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பரப்பு அருவிக்கு போனோம். அங்கே நல்ல அருமையான குளியல், சற்று நம்ம போகும்போது மழை இருந்தது. நல்ல அருமையான குளியல் அங்கே முடிச்சுட்டு அப்படியே நேராக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, இந்த கிரேட் மாத்தூர் தொட்டிப்பாலம் நீங்கள் பார்க்குறது தான் கிரேட் மாத்தூர் தொட்டிப்பாலம். ஓகே எங்கே எங்கே ஓகே. நண்டு கூட மாத்தூர் தொட்டிப்பாலம் இப்போ தண்ணி இல்லை, ஆனால் நண்டுகள்லாம் இந்த அளவுக்கு தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், நம்ம நண்பர் ஐயா பார்த்துருக்கிறாரு. ஸோ இந்த தொட்டிப்பாலம் வந்து நமக்கு தெரியும், நம்ம கர்ம வீரர் காமராஜ் அவர்களால் கட்டப்பட்டது. அதாவது 2 மலைகளை இணைத்து, இந்த மலை இணைத்து இந்த தொட்டிப்பாலம் இணைப்பிற்காக தண்ணீர் கொண்டு செல்வதற்காக கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேர் பார்த்து நானுமே நிறைய வீடியோக்கள் அதுகள்லாம் தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம சேர்ந்து இந்த தொட்டிப்பாலத்துக்கு வரவும் அதை பார்க்கறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அரிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோவை பதிவு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் யாரெல்லாம் கன்னியாகுமரி பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, இந்த ஏரியா விசிட் பண்ணுங்கள். இது சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலத்தின் மேலேருந்து இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்வது மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய பேர் நமக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் மக்கள் இருக்கிறாங்க. பின்னால் பாப்பமான நிறைய பேர் வீடியோஸ் எடுத்துருக்காங்க, ஃபோட்டோக்கள் எடுத்துருக்காங்க. இதை சூழ பார்த்தீங்க அப்படின்னா அருமையான மலைகள் பாருங்கள். எல்லாம் பசுமையான தென்னை மரங்கள், மற்ற ரப்பர் மரங்கள், வாழை மரங்கள் இதெல்லாம் இருக்கிறது. பலா மரங்கள் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா புதிய கட்டுமான பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பாலங்கள், இந்த மாதிரி கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ ரொம்ப அருமையான, கண்களுக்கு இதமாக, மனதிற்கு ஏற்ற ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வாங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது வாங்க, குடும்பத்தோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோட வரலாம், வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டேக் கேர். God bless you. Stay blessed. Have a nice day. Bye-bye.